கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஆர்சிபி அணி கண்டிப்பா முதல் மேட்ச்ல சிஎஸ்கேவை எதிர்கொள்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமான மேட்ச் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் அவே மேட்ச் ஷேப்பாக்ல வின்னிங் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. 2008 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தடவை மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சிஎஸ்கே மாதிரி பலமான டீம் எதிர்கொள்றது கஷ்டமான விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆர்சிபி டீம்ல இந்த ஒரு ஓட்டை இருக்கு, இதை மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் பக்காவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே 200 அடிச்சாலும் திருப்பி அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன லாஜிக் என்ன, அதை தாண்டி அது என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லா பிளேயர்ஸும் அவங்க ஹோம் டீமுக்கு திரும்பிடுவாங்க. ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிளைட் பிடிச்சி வந்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு டீம்ல பயிற்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ கரெக்டா மார்ச் 15க்கு அப்புறம் ஐபிஎல் பிராக்டிஸ் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் போட்டி அப்படிங்கறது நடக்குது. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சள், இன்னொரு பக்கம் வந்துட்டு சிகப்பு. ஸோ பயங்கரமான ஒரு போட்டி அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ரெண்டு பக்கமே பிக் பிளேயர்ஸ், அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆர்சிபி கிட்ட எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட் இருக்கு. சிஎஸ்கே கிட்ட அதே மாதிரி எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட் இருந்துட்டு இருக்கு. இதுல ஆர்சிபியை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா ஸ்பின் பவுலர்ஸ் குவாலிட்டியா வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு அக்ஷரங்காவை, ஒரு சகலை இந்த இடத்துல மிஸ் பண்ண போறாங்க. ஸோ ஒரு கரண் சர்மா, ஒரு மயங்க் தகர் நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை தாண்டி வில் ஜாக்ஸ் அண்ட் மேக்ஸ்வெல் இவங்க நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கறத பார்க்கணும். இவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் உடைய அந்த ஒரு கெபாசிட்டி பொறுத்து தான் ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியும். இன்கேஸ் டாஸ் வின் பண்ணா ஆர்சிபி எதை யோசிப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே பவுலிங் தான் யோசிப்பாங்க. பிகாஸ் சிஎஸ்கே எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்கக்கூடிய அந்த பேட்டிங் யூனிட் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த்தே கோலி, மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேப் டு பிளஸி இவங்க 3 பேர் தான்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கேஜிஎஃப் அப்படிங்கிற படைய நீங்க லைனா இறக்க கூடாது அப்படிங்கறதான் சுனில் கவாஸ்கர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், அவர் சொன்ன உடனே சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் என்ன ஒரு லைனா இறக்க கூடாதுன்னு சொல்றாங்க, இதனால என்ன 3 பேர் வந்துட்டு லைனா வந்தா டீம் வந்துட்டு இன்னும் பவர்ஃபுல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அவர் சொல்றது தரமான ஒரு விஷயம், வேலிடான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் தான் காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை. இவங்க 3 பேர் பெர்ஃபார்ம் பண்ணா உண்டு, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். சோ இப்போ இந்த கேஜிஎஃப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சோ இதுக்கு முன்னாடி ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, கிறிஸ் கெயில் அப்படிங்கிறது இருந்துச்சு. இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் டிராஃபி அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்பவும் விராட் கோலி மட்டும் மாறல, அண்ட் ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல் இருக்காங்க. சோ இப்ப அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸ்வெல் அட் நம்பர் 5 நல்லா ஆடிட்டு இருக்காருங்க, அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வேர்ல்ட் கப்ல இருந்து மேக்ஸ்வெல்லுடைய அந்த கேரியர் எடுத்து பார்க்கும்போது எந்த இடத்துல வேணாலும் நல்லா ஆடுறாரு. பட் இருந்தாலும் அந்த 5வது இடம் அப்படிங்கிறது அவருக்கு பக்காவா பொருந்திருச்சு. சோ தினேஷ் கார்த்திக்கும் இப்ப மேஜர் ப்ராப்ளம், சோ பெருசா ஃபார்ம்ல இல்ல லாஸ்ட் இயர். சோ அவருக்கு வந்துட்டு ஃபார்முக்கு வரக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரு ஓரளவுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு அப்புறம் ஆக்சுவலேட் பண்ணிக்கலாம். சோ அந்த சமயத்துல தினேஷ் கார்த்திக்கும் கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அண்ட் யங்ஸ்டர் ஆன கேமரூன் கிரீன் நம்பர் 6லயோ நம்பர் 4லயோ இறங்குறாரு அப்படின்னா அவருக்கும் கை கொடுக்குற மாதிரி இருக்கணும். சோ அந்த வகையில கிளென் மேக்ஸ்வெல் நம்பர் 5ல ஆடணும். சோ அதை தொடர்ந்து ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி ஓபன் பண்ணாம ஃபேப் டு பிளஸி ஓபன் பண்ணிட்டு, சோ அதுக்கப்புறம் விராட் கோலி 1 டவுன்ல வரது மச் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பொதுவா சொல்ல போனோம்னா 1, 2, 3ல சோ விராட் கோலி, ஃபேப் டு பிளஸி ஓப்பனிங், 1 டவுன்ல மேக்ஸ்வெல்னு போட்டு அந்த 3 பவர்ஃபுல்லான வெப்பனை டக்குன்னு யூஸ் பண்ணி முடிக்காம இவங்க 3 பேரை கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு வச்சோம் அப்படின்னா ஆர்சிபி டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கறதான் அவரு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு. இதுதான் ஆர்சிபில இருக்க ஓட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹையஸ்ட் வெப்பனா டக்குனே பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா 1 இந்த கார் ரேஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுல ஃபியூயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு காரை வந்துட்டு சேஸ் பண்ணணும், இல்ல வந்துட்டு பினிஷிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் அதை ஆன் பண்ணுவாங்க. அப்ப காருக்கு கொஞ்சம் புஷ் கிடைக்கும், டக்குன்னு முன்னாடி போகும். அந்த ஒரு ஆயுதம் இவங்க 3 பேர் தான் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். அதை முன்னாடியே யூஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. சோ அதனால பின்னாடி வர பிளேயர்ஸுக்கு பிரஷர் ஆகிருக்கு. சோ உங்க 3 பேரை தனித்தனியா பிரிக்கணும். அட்லீஸ்ட் ஃபேப் டு பிளஸி, விராட் கோலியை நீங்க பிரிக்காட்டியும் மேக்ஸ்வெல் அட் நம்பர் 5ல போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்ன மாதிரி 11 மேக் பண்ணி பார்த்தா உண்மையாலுமே ஆர்சிபி பயங்கரமா இருக்காங்க. ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி அந்த நம்பர் 1, நம்பர் 2ல வச்சுக்கலாம். சோ 1 டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு வில் ஜாக்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜத் பட்டிதார் ட்ரை பண்ணலாம். சோ அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சோ அந்த இடத்துல வில் ஜாக்ஸ் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு கேமரூன் கிரீனை கூட ட்ரை பண்ணலாம். யார் 11ல எடுக்கிறீங்களோ அப்படி கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய லோம் ரோட், சோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வேற வச்சிருக்காங்க. சோ யங் டேலண்ட் நிறைய இருக்கு, கொண்டு வரலாம். சோ அதை தாண்டி நம்பர் 7ல மயங்க் தகர் வரைக்கும் பேட்டிங் இருக்கு. சோ இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி தெரியுது பேட்டிங் யூனிட் பாக்குறதுக்கு.
ஸோ ஒருத்தர் அடிக்கலைனா கூட ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிக் பிளேயர்ஸ் உடைய சப்போர்ட்டும் இந்த டீம்ல கிடைக்குது. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலான அந்த ரோலும் கிடைக்குது. ஸோ ஈஸியாகவும் இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கறதுனால ஸோ இதுதான் ஓட்டேன், இதை சரி பண்ணுங்க. ஸோ அந்த 3 பிளேயர் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி ஆடுங்க. ஸோ கண்டிப்பா ஆர்சிபி இந்த தடவை கோப்பை அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து. அது நல்லா தாங்க இருக்கு. சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லப்பா சில பேர் வந்துட்டு இல்ல அந்த டாப் 3 முன்னாடியே இறங்கணும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபியோட டாப் 3 பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ஆர்டர்ல இறங்கணும், குறிப்பா இந்த மேக்ஸ்வெல் எங்க இறங்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 நல்ல பொசிஷன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷமா நம்பர் 5ல தான் ஆடிட்டு இருக்காரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கடந்த வருஷம் ஐபிஎல்ல தான் நம்பர் 3 ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 4லயே சில மேட்சஸ் வந்திருக்காரு. நம்பர் 5ல மேக்ஸிமம் ஆடி இருக்காரு. கிட்டத்தட்ட 75% மேல நம்பர் 5ல 1 இயரா வந்துட்டு ஆடிட்டு இருக்காரு வேர்ல்ட் கப்ல இருந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸ்வெலுக்கு அது பினிஷிங் ரோல் மாதிரியும் இருக்கும். சில டைம்ல ஏர்லியா 2 விக்கெட் 3 விக்கெட் போயிட்டாலும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போற மாதிரியும் இருக்கும். ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.